வணக்கம். இப்போ எதை பற்றி பேச போகிறேன்னா, தமிழ் சினிமாவில் இப்போ வந்து இந்த பாலியல் சுரண்டலை பற்றி ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு. அதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு காணொளி போட்டிருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாக தமிழ் சினிமாவில் வந்து இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையா, இது தவிர வந்து உழைப்பு சுரண்டல், பொருளாதார சுரண்டல், ஹீரோக்களுக்கும் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுகளுக்குமான அந்த சம்பள விகிதம், இதை பற்றியெல்லாம் வந்து நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கோம். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கோம். உண்மையான பிரச்சனை வந்து தமிழ் சினிமாவில் இருக்கின்ற இந்த உழைப்பு சுரண்டல் அல்லது பொருளாதார சுரண்டல் தான். அதாவது எக்கனாமிக்ஸ்லேயும், அதாவது சம்பள விகிதாச்சாரத்துலேயும் சரி, அதிக உழைத்து குறைவான சம்பளம் பெறப்படுகிற இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, இவங்க பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையை வழிய, மற்றபடி வந்து வெறும் பாலியல் பிரச்சனை மட்டும்தான் சினிமாவில் பிரச்சனை இருக்கிற மாதிரி பேசுகிறது தவறு. அப்போ இப்போ நடக்கிற கான்ட்ரவர்சியில் பார்த்திங்கன்னா, இப்போ இந்த ஒரு ஹீரோவுக்கு சும்மா 2 படத்தில் நடித்து ஃபேமஸான ஹீரோவுக்கெல்லாம் வந்து கோடிக்கணக்கில் ரூபாய்கள் தரப்படுவதும், அதே நேரத்தில் வந்து பல ஆண்டுகளாக இந்த சினிமாவில் இருக்கின்ற இந்த துணை நடிகர்கள் என்று சொல்லப்படுகிற ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து சிரிப்பு நடிகர்களாக இருக்கலாம், இல்லை வந்து சப்போர்ட்டிவ் ஆக்டர்ஸாக இருக்கலாம், இல்லை மற்ற கேரக்டர்ஸில் வராங்க இல்லையா, அவங்களாக கூட இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நிறைய வந்து பொருளாதார சுரண்டல் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்காங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி உழைப்பு சுரண்டல், இது ரெண்டுமே நம்ம வந்து ஒன்றாக தான் பார்க்கணும். ஏன்னா உழைப்பு சுரண்டல்னால், இப்போ 8 மணி நேரத்துக்கு ஒரு ஹீரோவுக்கு என்ன சம்பளம், அதே 8 மணி நேரத்துக்கு அவர் கூடவே நடிக்கிற ஒரு துணை நடிகருக்கு என்ன சம்பளம் அப்படிங்கும்போது பார்க்கும்போது, அதாவது ஏணி வச்சா கூட எட்டாது இவங்க 2 பேருக்கும். இல்லை, இவங்கெல்லாம் வந்து கோடியில் வாங்குகிறாங்க. இந்த துணை நடிகர்கள் ஒரு 1000 தான் வாங்குறாங்க, ஃபியூ தௌசண்ட்ஸு. அவங்க வந்து மெனி க்ரோர்ஸு, இவங்க ஃபியூ தௌசண்ட்ஸ் தான் வாங்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த உழைப்பு சுரண்டலை, இந்த பொருளாதார சுரண்டலை வந்து அட்ரஸ் பண்ணாமல் தமிழ் சினிமாவில் வந்து சமத்துவத்தை பற்றி பேசி பிரயோஜனமே கிடையாது. சமத்துவம், சகோதரத்துவம், ஃப்ரீடம், அதாவது லிபர்ட்டி, இதெல்லாம் பேசுகிறோம் இல்லைங்களா, இதெல்லாமே வந்து இவங்கெல்லாம் திரைப்படத்தில் இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் நிறைய பேசுகிறாங்கன்னு பார்க்குறோம். அவங்க கதைகளில் ஹீரோஸ் பேசுகிற வசனத்துலலாம், அந்த படத்தினுடைய கதையாடல்கள்லேயே பார்த்திங்கன்னா சகோதரத்துவம் நிறையா பற்றி பேசப்படுது, சமத்துவத்தை பற்றி பேசப்படுது. அதே மாதிரி உரிமை, அதாவது ஃப்ரீடம், இது எல்லாத்த பற்றியும் தமிழ் சினிமா தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்குங்கிறத பார்க்குறோம். அதனுடைய தீம்ஸ் மூலமாக, அதாவது ஹீரோஸ் மூலமாகவும் இதெல்லாம் பேசப்படுது. ஆனால் யதார்த்தத்தில் இதே திரைப்படத்தில் இதெல்லாம் இருக்கா? திரைப்பட இந்த உலகத்தில், அதாவது கோலிவுட்டில் வந்து இவங்க வெளியில் பேசுகிற, இவங்க வெளியில் போதிக்கிற அந்த சித்தாந்தங்கள், கொள்கைகள், நோக்க முழக்கங்கள், இது ஏதாவது ஒரு கிஞ்சித்தேனும் தமிழ் சினிமாவில் யதார்த்தத்தில் அந்த நடிகர்களிடையே, இல்லை அங்கே ஒர்க் பண்ணுற இண்டஸ்ட்ரியிடையே இருக்கான்னா இல்லவே இல்லை. அப்படிங்கிறது தான் நம்ம இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிற ஒரு விஷயம். பாலியல் சுரண்டலை பற்றி நம்ம ஏற்கனவே வேறு ஒரு வீடியோவில் பேசுவோம், அதை பற்றி நம்ம இப்போ பேச போகிறது கிடையாது. ஆனால் இந்த பொருளாதார சுரண்டல் மற்றும் உழைப்பு சுரண்டல் இருக்குல்ல, ரெண்டுக்குமே ஒரு லிங்க் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பாதிக்கப்படுவது வந்து இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் என்று சொல்லப்படுகிற ரொம்பவும் கீழ்நிலையில் இருக்கிறவங்க தான். இதில் கொஞ்சம் மிடில் பாத்தில் இருக்காங்க இல்லைங்களா, கொஞ்சம் ஹீரோவுக்கு அடுத்த ஸ்டேஜில் வில்லனு, இல்லை அதுக்கு கொஞ்சம் இன்னும் மேஜர் சீன்ஸில் சப்போர்ட்டிவ் ஆக்டர்ஸாக இருக்க, அவங்களாம் கூட தப்பிச்சிக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து தங்களுக்குன்னு ஒரு ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு கம்மியாக கொடுத்தா நாங்கள் வரமாட்டோன்ட்டு, அவங்களுக்கு வந்து என்ன, அவங்க குட்வில் நிறையா இருக்கிறதுனால அவங்க நேமில் அதை அவங்க பயன்படுத்தி அதன் மூலமாக அவங்க வந்து தங்களுடைய பொருளாதார சுரண்டலிலிருந்து பாதுகாத்துக் கொள்கிறார்கள். அதே மாதிரி வந்து உழைப்பு சுரண்டலேருந்தும் அவங்க பாதுகாத்துக்கிறாங்க. எப்படின்னா 8 ஹவர் கால்ஷீட்னா 8 ஹவர் கால்ஷீட் தான், எனக்கு 1 லேக்னா 1 லேக் கொடுக்கணும். அது அவங்க அசெப்டிவாக இருக்கிறாங்க. அவங்க வந்து அக்ரிமெண்ட் மூலமாகவும், அவங்களுக்குள்ள அசோசியேஷன், மறுபடி மீடியா ப்ராக்டிஸ் மூலமாக அவங்க அதை என்ஷூர் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்கள பற்றி நம்ம கவலைப்படல. ஹீரோஸை பற்றி கவலையே இல்லை. ஆனால் 2 படம் நடித்த உடனே கோடியில் அவங்க வாங்குறாங்க. ஸோ அவங்க வந்து கேட்டால் எங்களால் தான் படம் ஓடுது அப்படிங்கிறாங்க. ரைட்டு, அதை விட நம்ம ஒத்துக்கலாம், ஒரு நேம் சேக் ஒத்துக்கணும், அது முழுமையான காரணம் கிடையாது. அப்போ இப்போ இந்த 3வது நிலையில் இருக்காங்க பாருங்கள், கடைநிலை ஆக்டர்ஸ், ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு சொல்லப்படுகிற ஒரு ஏஜென்ட் மூலமாக வந்து ஒரு குரூப்பில் நடிக்கிறது, இல்லை 2 சீன் 3 சீன் வர்றது, இல்லை ஒரு டயலாக் ரொம்ப கம்மியாக ஆனால் ஃப்ரேமில் வருவாங்க. அந்த மாதிரி இந்த நடிகர்களுடைய உழைப்பு சுரண்டலை பற்றி ஏன் இந்த கதாநாயகர்கள் பேசுவதில்லை? இந்த ஹீரோக்கள் வந்து இதை பற்றி ஏன் வந்து பேசுகிறத வாய்மூடி மௌனியாக ஏன் இருக்கிறாங்க? தங்களுக்கு இவ்வளவு பணம் வேணும்னு டிமாண்ட் பண்ணிக்கிற இந்த ஆசாமிங்க வந்து தங்களுக்கு கீழே கடைநிலையில் இருக்கிறவங்க, அவங்களும் அந்த கேரக்டர்ஸ் உதவுகிறா தானே. அவங்க கேரக்டர்ஸ் இல்லைன்னா இவங்க வந்து கேரக்டர்ஸ் முழிருமா? இவங்க கேரக்டர்ஸ் ஷைன் ஆகிறதுக்கே வந்து அந்த ஜூனியர் ஆர்டிஸ்டோட கேரக்டர்ஸ் தான். அப்படிங்கும்போது அவங்களுக்காக இவங்க ஏன் பேசுகிறது கிடையாது? இல்லை, இவங்களுக்காக பேசுகிறதுக்கு யூனியன் இருந்தோம், அது ஏன் வந்து நடைமுறைப்படுத்துறதுல சாத்தியங்கள் ரொம்ப குறைவாக இருக்குது?
இவங்களுக்கும் யூனியன் இருக்குது. ஆனால் வந்து இந்த சம்பள விஷயமா இருக்கட்டும், இல்லை இந்த கேப் இருக்குது பாருங்கள், இந்த ஹீரோஸு, இந்த மிடில் ஹீரோஸ் வாங்குகிற இவங்க சம்பளத்துக்கும் இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் வாங்குகிற சம்பளத்துக்குமான இந்த கேப்பை வந்து யார் அட்ரஸ் பண்ணுறது, இதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறது, இந்த கேப்பை எப்படி குறைக்கிறது? சரி, ஓகே, நீ க்ரோர்ஸில் வாங்குற, அட்லீஸ்ட் இவங்களுக்கு ஒரு ஃபியூ லேக்ஸாக கொடுக்கணும்ல, நீ இவங்களுக்கு ஃபியூ தௌசண்ட்ஸ் தானே கொடுக்குறீங்க. இது என்ன மாதிரியான சமத்துவம், இது என்ன மாதிரியான சகோதரத்துவம், இது என்ன மாதிரியான ஃப்ரீடம் இது நீங்கள் போதிக்கிறது இதில் ஏதாவது 1% இருக்குதா? இதே இந்த ஹீரோஸ் எல்லாத்தையும் நம்ம கேட்குறோம். இந்த ஹீரோஸுக்கு வந்து ஒரு மனசாட்சின்னு இருந்தால் தாங்கள் வந்து இவ்வளோ கோடியில் வாங்குறாங்க, ஆனால் அதே சமயம் தங்கள் படத்திலே ஒர்க் பண்ணுற ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுங்க ஃபியூ தௌசண்ட்ஸ் வாங்கிட்டு அவங்க வந்து உழைப்பு சுரண்டலுக்கு உட்படுத்தப்படுறாங்களே, அதை பற்றி இவங்க என்றைக்காவது எந்த பொது வெளியில் ரைஸ் பண்ணியிருக்காங்களா, மீடியாவில் ரைஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை இவங்களுடைய அமைப்புகள் இருக்குல்ல, சினிமா அமைப்புகள், ஃபெப்சி மாதிரி, அங்கெல்லாம் கூட இவங்க ரைஸ் பண்ணியிருக்காங்களா? இல்லை சரியான அளவு தீர்வு கிடைக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? ஆக எப்படி பாலியல் சுரண்டல் ஒரு மோசமான விஷயமோ, அதுபோல் பொருளாதார மற்றும் உழைப்பு சுரண்டலும் வந்து ரொம்ப ரொம்ப மோசம்தான். அதையும் நம்ம அட்ரஸ் தான் பண்ணோம். அப்போ இதுக்கு என்னென்னா, இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்களாம் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தணும். ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த சம்பளம் வந்து கேப் அதிகமாக இருக்கக்கூடாது. அதேமாதிரி அவங்களுக்கு 8 மணி நேரத்துக்கு ஒரு கால் ஷீட்டுக்கு இவ்வளோ ரூபான்னா இவங்களுக்கு அதில் ப்ரொரேட்டாவது இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கணும்ல. நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் வந்து 70-80% மெயின் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் வில்லனுக்கு மட்டுமே கொடுத்துட்டு மீதி 30% உள்ள தொகை இவங்களுக்கு வந்து பகிர்ந்து அளிக்கிறது என்ன மாதிரியான நியாயம்? இது என்ன மாதிரியான நீதி? இதில் வந்து ஒரு அறமும் கிடையாது, நீதியும் கிடையாது, சட்டமும் கிடையாது. ஆனால் இவங்க தொடர்ந்து அவங்கள வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிகிட்டே போவாங்களாம். ஆனால் இவங்க சொல்கிற கருத்தை மட்டும் நம்ம திரைப்படத்தில் கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? என்னங்க இது என்ன நியாயம்? இது யார் பேசுகிற நியாயம் இது? ஆக இந்த இண்டஸ்ட்ரியில், மீடியா இண்டஸ்ட்ரி, இது சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு பேச்சுவார்த்தை வரணும், இல்லை வந்து ஒரு ஒழுங்கு வேணும், ஒரு கண்ட்ரோலிங் மெக்கானிசம் வேணும். அந்த மெக்கானிசத்தின் மூலமாக இந்த ஜூனியர் ஆர்டிஸ்டுகளோட சம்பளங்கள் ப்ரொடெக்ட் பண்ணப்பட வேண்டும். அது படத்துக்கு படம் அவங்களுக்கு எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அதேமாதிரி இவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். அதேமாதிரி கரெக்ட் டைமில் பேமெண்ட் வழங்கப்படுதாங்கிறத இந்த ஃபெப்சிலாம் வந்து பார்த்துக்கணும். அதை விட மிக மிக முக்கியம் வந்து இந்த பொருளாதார சுரண்டலை வந்து தீர்ப்பதற்கு என்ன வழி இருக்குது, என்ன பண்ணினா இந்த பொருளாதார சுரண்டல் வந்து நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத இரு தரப்பிலும் உட்காந்து பேசணும். இப்போ இவங்க வந்து இந்த ஜூனியர் ஆர்டிஸ்டுகள் வந்து குரலற்றவர்களின் குரலாக தான் இருக்குது. இவங்க குரல் ஒலிக்கிறதுக்கு யூடியூப்லேயோ இல்லை மீடியாவிலையோ ஆட்களே கிடையாது. அவங்க பாவம் அவங்களோட வாய்ஸ்லெஸ்ஸாகவே இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆக இது வந்து கொஞ்சம் சினிமாவில் ஒரு அறிவு படைத்தவர்கள், கொஞ்சமாவது சட்டம் தெரிந்தவர்கள் அல்லது தர்மம் சிந்தனை உள்ளவர்கள்லாம் சேர்ந்து உட்காந்து ஒரு பேசி ஒரு முடிவெடுத்து சம்பளத்தில் ரொம்ப கேப் இருக்கக்கூடாது. அதேமாரி அதிகமான உழைப்பு சுரண்டலும் இல்லாத மாதிரி பார்த்துட்டோம்னா தான் தமிழ் சினிமா உருப்படுறதுக்கான வழி இருக்குது. இல்லாட்டி தமிழ் சினிமா உருப்படாது. இப்போ மாதிரியே இன்னும் வந்து அது ஒரு எதேச்சிகார பொருளாதார சுரண்டலை ஏற்படுத்துகிற, உழைப்பு சுரண்டலை ஏற்படுத்துகிற அது ஒரு முதலாளித்துவ ஒரு நிறுவனமாகவே தான் இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்தடுத்து வேறு ஒரு சில தலைப்புகளில் பேசுவோம். நன்றி, வணக்கம்.